வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம போன வாரம் இந்த 5 பொருட்களும் வாங்கணும். இந்த 5 பொருளில் எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகலைன்றது ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி முதல் வீடியோ இந்த ஹாவர்போர்டு ஒர்க் ஆகுதா இல்லையா, இதை நம்ம போட்ட காசுக்கு ஒர்த்தா இல்லையான்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போர்டோட சார்ஜர் என்கிட்ட இருந்தில்லை, அதனால் நண்பர் ஒருத்தக்கிட்ட இருந்தது, அது வாங்கிட்டு வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது சார்ஜ் போட்டால் ஒர்க் ஆகுதா இல்லையான்றத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சார்ஜ் போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றது. ஓகே, சார்ஜ் போடலாம். நான் போட்டுறேன். இதுக்கு 3 பின் இருக்கும். சார்ஜ் போட்டாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணால் லைட்டு ரெட் கலர் லைட் எரியுது. ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னா சார்ஜ் ஆகலைன்னு அர்த்தம். அப்போ சார்ஜ் ஆகலை. ஓகே, அப்படின்னா இதில் நான் நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சதுன்னா இதில் நிறைய இதோட பேட்ரி தான் ப்ராப்ளம் வரும். அந்த பேட்ரி நம்ம வேறு பேட்ரி வாங்கிட்டு வந்து போட்டு அதுலேயும் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். எல்லா ஸ்க்ரூவும் கழட்டி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி எல்லா ஸ்க்ரூ கழட்டிட்டு அப்புறம் நம்ம இது கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு. சரி ஓப்பன் பண்ணோம். உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் ஒயரு கனெக்ட் ஆகிருக்குது. இதை பார்த்து மக்கள் அப்புறம் கட் ஆகிடுச்சின்னா அது அந்த லைட் ஒர்க் ஆகாது. இது ஃப்ரண்ட் லைட்டு தான். இது போர்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்றது அந்த லைட்டு தான் தெரியும். நம்ம முதல்ல இந்த பேட்ரி கழட்டி இப்போ நம்ம இந்த பேட்ரியோட மல்டிமீட்டரில் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பவர் இருக்கா இல்லையா, சார்ஜ் இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, ஃபஸ்ட்டு பேட்ரியை ரிமூவ் பண்ணுங்கள் கரெக்டாக. இதை நான் பார்த்து பேட்ரி பாருங்கள். இதான் பேட்ரி. இதில் 36 வாட்ஸ் இருக்குது. 5800 5000 mAh பேட்ரி. ஓகே, இப்போ நம்ம மல்டிமீட்டரை வச்சு இந்த பேட்ரி எவ்வளோ வோல்ட் இருக்குதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரெட்டுனா ப்ளஸ்ஸு, பிளாக்னா மைனஸ். இதில் இப்போதைக்கு சார்ஜ் இல்லை அப்படின்னா பேட்ரி தான் ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம பேட்ரியை மாற்றி பார்க்கலாம். பேட்ரியும் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட தான் இருக்குது. அவர்கிட்ட தான் கேட்டு வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து நாங்கள் உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். இதுதான் மக்களை பேட்ரி. இது பழைய பேட்ரி, இது புது. அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினேன். இதுவும் பழைய பேட்ரி தான், ஆனால் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒர்க் ஆகிற பேட்ரி. இது வாங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ஓகே, இப்படி தான் கனெக்ஷன் தரணும். 2 பின்னு அதே மாதிரி இருக்கும். ப்ளஸ் மைனஸை பார்த்து சொருகிட்டு மறுபடியும் அந்த பேட்ரிக்கான ஒரு சப்போர்ட் வருது. அப்படின்னா பேட்ரிக்கான பேக்கப்பை கரெக்டாக ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததாக எல்லாம் அந்த மறுபடியும் அந்த லைட்டுக்கான பின்னை கரெக்டாக சொருகிடுங்க. கரெக்டாக சொருவிட்டு அப்புறம் நம்ம அது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம பார்க்க போகிறோம். எல்லா ஸ்க்ரூவும் போட்டு கரெக்டாக எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு, ஏன்னா உல்ட்டாகவே இருந்தால் ஒர்க் ஆகாது, அதனால் இப்போ போட்டுட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதான் பட்டனு. ஆன் பண்ணோம். ஒர்க் ஆகுது மக்களே, ஒர்க் ஆகுது. கை வச்சு பார்க்கலாம். ஒர்க் ஆகுது மக்களே. நம்ம போட்ட பணத்துக்கு ஒர்த்தான ஒரு பொருள் தான். இது எவ்வளோ கொடுத்து வாங்கணும்னு நீங்கள் பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். Thank you for watching this video மக்களே. Bye.